உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கீழே இறங்கி வா. என்ன இந்த நேரத்துல எங்க போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? நான் எங்க போனாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா? உனக்கு யாரும் இல்லைன்னா நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். எங்க வேணும்னாலும் போலாம், எந்த நேரத்துல வேணாலும் போலாம். ஆனா உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க நாங்க 3 பேர் இருக்கோம். சொல்லு, எங்க போற இந்த நேரத்துல? என்னம்மா ஏதோ சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்வேன். எங்க போகணும்னு தோணுதோ அங்க போவேன். என்ன யாருமே கேட்க கூடாது. என்ன குட்டி இது? நீ எங்க போறேன்னு சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? நீ அந்த ஆதிரா வீட்டுக்கு தானே போற? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? அதான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. நான் வரேன். குட்டி, நீ தப்பு பண்ற. என்ன தப்பு? சொல்லுங்க, என்ன தப்பு? உங்க கண்ணுக்கு நான் சின்ன வயசுல இருந்து தப்பானவனா தான் தெரிஞ்சிருக்கேன். எப்ப என்ன நம்பி இருக்கீங்க? இப்ப நம்புறதுக்கு? குட்டி, நீ ஆதிரா வீட்டுக்கு போறது தப்பு. அதுவும் ராத்திரி நேரத்துல ஒரு தனியா இருக்கிற பொண்ணோட வீட்டுக்கு போறது மிகப்பெரிய தப்பு. ஆமா, நீங்க எந்த அர்த்தத்துல தப்புன்னு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இத பாருங்க, நானும் ஆதிராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்ல, இப்ப அவளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவ அப்பா கூட அவ கூட இப்ப இல்ல. தனியா இருக்கிறதுக்கு அவளுக்கு பயமா இருக்கா. அதுக்கு தான் அவ கூட கொஞ்சம் துணையா இருக்க போறேன். நீங்க எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீயும் ஆதிராவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அதை யார்கிட்டயும் சொல்லாம ஏன் அப்படி போற? சொல்லு, என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல. இத பாரு குட்டி, ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அத அடுத்து எந்த திசையில கூட்டிட்டு போகும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் நல்லா கேளு. உனக்காக ஒருத்தி உயிருக்கு உயிரா உன்னை நேசிக்கிறவ, நீதான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவ வீட்ல இருக்கா. போ, அவகிட்ட பேசிட்டு போ. மா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன பொம்பளை பொறுக்கியா? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத பட்டிக்காடா இருக்கீங்க. உங்களுக்குலாம் என்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கொஞ்சம் தள்ளுங்க, போங்கம்மா. குட்டி, நீ நட்போட தான் ஆதிரா கூட பழகிறதா இருந்தா நான் அங்க போக வேண்டான்னு சொல்லல. போ, ஆனா பவிக்கிட்ட சொல்லிட்டு போ. ஒருவேளை ஆதிராவால தனியா இருக்கவே முடியலங்கிறது உண்மையா இருந்தா பவிய கூட்டிட்டு போ கூட. அவ ஆதிராக்கு துணையா இருப்பாள்ல. சரி, அதுவும் உன்னால முடியலன்னா ஆதிராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவளை நான் பாத்துக்கிறேன். ஆனா தனியா மட்டும் அவ கூட ராத்திரியில போய் தங்காத. என்னம்மா ரொம்ப பிரில்லியண்டா பேசுற மாதிரி நினைப்பா? பவிக்கிட்ட போய் சொல்லிட்டு போன்னு சொல்றீங்க. அவ என்கிட்ட பேசுறாளா? நான் ஆபீஸ்ல இருந்து வந்தா அவ என்ன கவனிக்கிறாளா? அதெல்லாம் கேட்காம என்ன கேட்க வந்துட்டீங்க? இத பாருங்க, என்ன மதிக்காத யாரையுமே நான் மதிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல. நீங்க போய் மாமியாலும் மருமகளும் போய் சந்தோஷமா இருங்க. குட்டி, நான் சொல்றத நீ கேட்க போறியா இல்லையா? நான் என்ன பண்ணணும்னு யாருமே டிசைட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. புரியுதா? இத பாருங்கம்மா, நல்ல விதமா நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் என் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்கம்மா.
அனிதா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏமா இப்படி செய்யற? சொல்ல அனிதா. வீட்டுல அப்பா அம்மா தாத்தா யாராவது திட்டினாங்களாமா? இல்ல ஆண்டி. அப்போ வேற எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவை எடுத்த? எனக்கு ஸ்கூலுக்கு போக இஷ்டம் இல்ல. ஸ்கூலுக்கு போறதுல இஷ்டம் இல்லையா? ஏம்மா, ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்களோட ஏதாவது சண்டையா? ஏதாவது சொன்னாங்களா உன்ன? இத பாரு, என்னமோ நடந்திருக்கு. இல்லன்னா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நீ எதுக்கு போன? வாத்தியார் ஏதாவது சொன்னாங்களா? அடிச்சாங்களா உன்ன? திட்டினாங்களா? சொல்லு, என்கிட்ட சொல்லுமா. சொல்லுடா அனிதா, அழாதடா. இது பாரு, ஆண்டி கிட்ட சொல்லுடா. இது பாரு, அழக்கூடாது, அழாதம்மா. உன்னதாமா கேக்குறேன். இந்த ராத்திரி நேரத்துல இப்படி தனியா வந்து மொட்டை மாடியில இருந்து ஏறி குதிக்கிற அளவுக்கு என்ன ஆச்சு? சொல்லு அனிதா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க கூடாது. அனிதா, 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 இங்க பாரு, அழாதடா, அழாத. இது பாரு, என்னன்னு சொல்லு. ஆண்டி கிட்ட சொல்லு. சொல்லு, என்னன்னு சொல்லு. என்கிட்ட சொல்லுவியா? இது பாரு, என்ன இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லுடா. ஆண்டி இதை தீர்த்து வச்சிருவேம்மா. தீர்த்து வச்சிருவேன். சொல்லுடா, சொல்லு சொல்லு செல்லக்குட்டி. சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு 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 சொல்லு. என்னாச்சு? சொல்லு சொல்லு சொல்லுடா, சொல்லு ஆண்டி. சொல்லு. இன்னைக்கு ஸ்கூல்ல பிராக்டிகல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. நான் அதுக்கு போகல. ஸ்கூல்ல பிராக்டிகல் கிளாஸ்க்கு நீ போலியா? எதுக்கு போல? என்ன ஆச்சுடா? இல்ல ஆண்டி, ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி பாடம் நடத்துற அர்ஜுன் சார் மேல தொட்டு தொட்டு பேசுறாரு. நான் இப்படி நடந்துக்கிறாரு. இத நீ வெளியில சொன்னா பிராக்டிகல் எக்ஸாம்ல உன்னோட இன்டர்னல் மார்க்க குறைச்சிருவேன், ஃபெயில் ஆக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. நீ என்ன சொல்ற? ஸ்கூல்ல வாத்தியாருங்க இப்படி எல்லாம் இருக்காங்களா? சின்ன பொண்ணு நீ, உன்கிட்ட இப்படி நடந்திருக்காங்க. இந்த விஷயம் நீ அம்மா கிட்ட சொன்னியா? உன் அம்மா கிட்ட சொன்னியா? நடந்தது எதுவுமே நீ அம்மா கிட்ட சொல்லலையா? இல்ல ஆண்டி. அம்மா கிட்ட சொல்றதை விட்டுட்டு நீ எப்படி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்த அனிதா? இல்ல ஆண்டி, வீட்ல சொன்னா அம்மா இந்த மாதிரி தைரியமா வந்து கேட்க மாட்டாங்க. வேற சின்ன சின்ன பிரச்சனைய சொன்னதுக்கே நீதான் தப்பு பண்ணிருப்ப, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு சொல்லி என்னதான் திட்டுவாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்றதுக்கு பயம். வாத்தியாரை எதிர்த்து என்னால ஒண்ணும் பண்ண முடியல. அதான். சரி 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 சரி, அழாத. சரி 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 சரி, அதுக்காக நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியா? இது பாரு அனிதா, மனுஷனா பிறந்தா சாகிறது உறுதி. ஆனா அந்த சாவை நாம தேடி போக கூடாது. இந்த வயசுல என்ன வேணும்னாலும் சாதிக்கலாமா? தைரியமா மன உறுதியோட இருக்கணும். உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கூட இருக்கிறவங்க கிட்ட சொல்லி பகிர்ந்துக்கணும். அப்பதான் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்சி போகும். அப்பதான் மத்தவங்களால உனக்கு உதவி பண்ண முடியுமா முடியாதான்னு உனக்கே தெரியும்.
இது பாரு அனிதா, இந்த விஷயத்த வந்து நீ உன் அம்மா கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? முதல்ல போய் அம்மா கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்ல அனிதா, அம்மா இது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சொல்லணும் தான், ஆனா சொல்லல. இதுதான், இங்கதான் நீ தப்பு பண்ற. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில பெத்தவங்க கிட்டயும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் நாம உதவி கேட்கணும். மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு நாமளே ஒரு தப்பான விபரீதமான ஒரு முடிவை எடுக்க கூடாது. இத பாரு, நாம தப்பு பண்ணாம இருக்கும்போது நம்ம எதிரில இருக்கிறவன் தப்பு பண்ணா அவன் எமனா இருந்தா என்ன, நாம எதிர்த்து நிக்கணும், துணிஞ்சு போராடணும். கோழையா நாம தன்னையே அழிச்சுக்க கூடாது. அதனாலதான் அர்ஜுன் மாதிரி ஆளுங்களுக்கு தைரியம் வருது. ஓ மேல தப்பு இல்லாம நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும்? இத பாரு அனிதா, இத பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆண்டி நான் இருக்கேன்ல. இன்னொரு முறை இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு. சொல்லி என்கிட்ட இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு. இல்ல ஆண்டி, கண்டிப்பா இனிமேல் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். இப்பதான் நீ நல்ல பொண்ணு. குட் கேர்ள். போய் நல்லா படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில ஒரு நல்ல முடிவோட நான் வந்து உன்னை பாக்குறேன். நான் வந்து உன்னோட வாத்தியார் கிட்ட பேசுறேன். இனிமே உனக்கு தொந்தரவு கொடுக்க முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. சரியா? சரி ஆண்டி. அனிதா, இனிமே நீ ஸ்கூலுக்கு போகணும். சரி ஆண்டி, நான் போறேன். சார், நான் அர்ஜுன் சாரை பார்க்கணும். இங்கே 2 அர்ஜுன் சார் இருக்காங்க. அதில் நீங்கள் யாரை பார்க்கணும்? +1க்கு கிளாஸ் எடுப்பார்ல, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அர்ஜுன் சார், அவரைத்தான் நான் பார்க்கணும். அவருங்களா? இப்போ அவர் கிளாஸில் இருப்பார் மேடம். கிளாஸ் எப்போ முடியும்? இன்னும் 1/2 அன் ஹவரில் முடிஞ்சிடும் மேடம். கிளாஸ் முடிஞ்சதும் ஆஃபீஸ் ரூம் வருவார். அப்புறம் +2க்கு பாடம் எடுக்க போவார். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. சரிங்க. ஆமாம், நீங்கள் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க மேடம்? என் பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. அர்ஜுன் சார் பேரண்ட்டை பார்க்கணும்னு வர சொல்லியிருக்காரு. அதான் பார்க்க வந்திருக்கேன். மேடம், மேடம், ஒரு நிமிஷம் மேடம். அவங்க தான் அர்ஜுன் சாரோடைய ஒய்ஃப் அமுதா டீச்சர். யார் நீங்க? அர்ஜுன் சார். என்னோட ஹஸ்பண்ட் தான். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பரவாயில்லைங்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. என் பொண்ணு பேர் அனிதா.
இந்த ஸ்கூல்ல தான் +1 படிக்கிறா. அப்படிங்களா? உங்க பொண்ணுக்கு சரியா படிப்பு வரலையா? டியூஷன் ஏதாவது வைக்கணுமா? சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி நான் டியூஷன் எடுக்க சொல்றேன். டியூஷன் எடுக்க வேண்டியது என்னோட பொண்ணுக்கு இல்ல, உங்க புருஷனுக்கு தான். என்ன உளறீங்க? உளரல, உண்மையை தான் சொல்றேன். நேத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் என் பொண்ணு மொட்டை மாடியில நின்னு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. நல்ல வேளை அந்த நேரத்துல அவளை நான் பார்த்தேன். இல்லனா இன்னைக்கு அவ உயிரோடவே இருந்திருக்க மாட்டா. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் மட்டும் அப்ப அவளை தேடி வரலன்னா என்ன ஆயிருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்க பொண்ணு சூசைட் பண்ணிக்க போனாங்கறத பத்தி கேட்கவே ரொம்ப கஷ்டம்தான். சரி, இதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? எங்கேயாவது கவுன்சிலிங் கூட்டிட்டு போங்க. பெத்த தாய் 4 வார்த்தை ஆறுதலா பேசுறத தவிர என்ன பெரிய கவுன்சிலிங்? நான் அவகிட்ட பேசி அவளோட பிரச்சனை என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். அவ இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முழு காரணம் உங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன் சார் தான். வாட்? என்ன சொல்ல வரீங்க? என் ஹஸ்பண்டால பிரச்சனையா? என்ன நீங்க வந்ததுல இருந்து என் ஹஸ்பண்ட பத்தி தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பா பேசல, உங்க ஹஸ்பண்ட் தான் என்னோட பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு. வெளியில சொன்னா பிராக்டிகல் மார்க்ஸ குறைச்சிடுவேன்னு மிரட்டி இருக்காரு. ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கும் புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கும் வீட்ல பெத்தவங்க குழந்தைங்க கையில செல்போன் வாங்கி கொடுக்கறாங்க. குழந்தைகிட்ட போய் சாட் பண்ணு, வீடியோ கால் பண்ணுன்னு சொல்றதுக்கு கூட கூச்சமா இருக்கு. மிருகத்தனமான வேலை பார்த்திருக்கா. ஹலோ ஹலோ, இருங்க. என்ன சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்கீங்க? செல்போன்ல மெசேஜ் அனுப்பியிருந்தாருன்னா ஏதோ பாட சம்பந்தமான மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்க வந்து கேக்குறீங்க? ஏன் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு தெரியும். நான் ஒன்னும் பொத்தம் பொதுவா பேசல. என்னோட பொண்ணு கிட்ட எல்லா விஷயங்களையும் தெளிவா கேட்டுட்டு தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் பண்ணது மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய தப்பு. என்னங்க விட்டா பேசிக்கிட்டே போறீங்க? என் ஹஸ்பண்ட பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? இந்த ஸ்கூல்ல பெஸ்ட் டீச்சர்னு 3 தடவை அவார்ட் வாங்கியிருக்காரு. அவரை போய் இப்படி நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. இது பாருங்க, உங்களுக்கு வேணும்னா உங்க புருஷன் உத்தமனா இருக்கலாம், ஆனா ஏன் பொண்ணுகிட்ட அத்துமீறி நடந்திருக்காரு.